அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்திலே ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நாம் படித்து வருகிறோம். ஆமே, போன வாரத்திலிருந்து தேவ சித்தத்தை நாம் படித்து வருகிறோம். ஆண்டவருடைய சித்தை என்ன என்பதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். ஆண்டவருடைய சித்தை, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சித்த வைத்திருக்கார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவருடைய என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், பேசினால், கேட்டால், வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணணுமா, ஆளுகை செய்யணும். ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம்னா நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆமே, ஆண்டவர் சொல்லுகிறதுன்னா இந்த பூமி நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ அடிமையாக இருக்கக்கூடாது. பாவம் செய்து அன்றைக்கி ஆதாம் அடிமையாக ஆகிவிட்டான். பாவத்தினாலே இந்த உலகத்திலே வியாதி, தரித்திரம், சாபம் இந்த உலகத்தில் பிரவேசித்து விட்டது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்கிறது. ஆளுகை செய்ய வேண்டிய ஆதாம், அவனுடைய கரத்தில் எல்லாம் கிரியும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தேவ சித்தத்தை அவன் செய்யாமல் போன போது, அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் உள்ளே பிரவேசித்த போது அவன் வாழ்வை அழித்தது. ஒரு மனிதனுடைய வாழ்விலே தேவ சத்தத்தை கேட்காமல், தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் வேறு வேறு வார்த்தையை நாம் கேட்டு வாழ்வோமானால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் அது நம்மை அழித்து விடும். பாவம் நம்முடைய கொல்லும், பாவம் நம்மை வேதனைப்படுத்தும், பாவம் நம்மை கண்ணீரோட வைக்கும். இந்த பாவம் நமக்குள்ளே மரணத்தை கொண்டு வரும். தேவ பிள்ளையே, தேவ சித்தம் என்ன? அன்றைக்கி ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடந்திருந்தால் இந்த உலகத்திலே இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இருந்திருக்காது. நம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேணும், அவருடைய வார்த்தையை படிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், ஆலயத்துக்கு தவறாமல் வரணும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை சபை கூடி வருவதில்லை, சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார். இன்றைக்கி அநேக சபையை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவருடைய ஆலயத்து வருவது நீங்கள் சித்தமாக இருக்குது. சபை கூடி வரும்போதெல்லாம், நீங்கள் எப்போதெல்லாம் ஆலயம் கூடி வருகிறதோ இயேசு அங்கே வருகிறார். ஆமென். அங்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வருகிறார், உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வருகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களோட நட்பு உறவை வைத்து கொள்ள வருகிறார். ஆண்டவர் எதற்காக ஆலயத்துக்கு வர சொல்லுகிறார் என்றால், நீயும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவரோடு நல்ல உறவில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகவே நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தம் என்ன? ஆண்டவரும் நீயும் நல்ல உறவிலே வாழ வேண்டும். ஆமே, நல்ல தொடர்பு இருக்கணும். நீ பேசுவதை ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் பேசுவதை நீ கேட்கணும். ரெண்டு பேருடைய சத்தம் நமக்கு கேட்கப்படணும். அல்லேலூயா. நீ விசேஷித்தமானவன், கடவுள் உன்னை விசேஷித்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனும் இது புரிந்து கொள்ள முடியாத ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவாதி தேவன் வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் ஆதாமோடு பேச வந்தார். ஆதாமோடு பேச வந்தான். ஆதாமுக்கோ பயம் இருந்தது. ஏன் பயம் இருந்தது? அவன் தேவ சித்தத்தை செய்யவில்லை. அவன் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு பயம், தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு பயம். பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு பயம். ஆனால் தேவனுக்கு பயம் இல்லை. அவர் வருகிறார், அவனை தேடி வருகிறார், அவனோடு கூட பேச வருகிறார், அவனோடு கூட சம்பாஷிக்க வருகிறார். ஆனால் மனிதனோ ஓடி ஒளிந்து கொள்கிறான். இன்றைக்கும் பரிதாபமான சூழ்நிலை. சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வருவதற்கு பயம். ஏனென்றால் மனிதனுடைய பாவம் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும்படியாக அவன் வந்து நிற்கும்போது அவர் பாவத்தை பார்த்து விடுவார், அவனுடைய நிர்வாணத்தை பார்த்து விடுவார், அவனுடைய அவமானத்தை பார்த்து விடுவார் என்று சொல்லி மனிதனுக்கு பயம். ஆகினாலே அவன் வருவதற்கு, தேவனிடத்தில் வருவதற்கு தயங்குகிறான், பயப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவர் விடவில்லை. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் குறித்து கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிற? அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் சித்தத்திலே நாம் இருக்கிறோமா? அவர் வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? அவர் விருப்பத்தின்படி நாம் வாழ விரும்புகிறோமா? அவர் வார்த்தை கேட்டு அதன்படி செய்ய விரும்புகிறோமா என்று ஆண்டவர் பார்க்கிறார். மனிதனுடைய வாழ்விலே ஆண்டவர் சித்தத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார். மனிதன் ஆண்டவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். மனிதன் அவரோடு கூட போராடுகிறான். செய்ய வேண்டும் என்று சொன்னதை அவன் செய்யாமல் பிசாசு சொன்னதை அவன் செய்தான். அதுதான்
அவன் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ததினாலே, கடவுளுடைய வார்த்தையை கீழ்ப்படியாததினாலே அவனுடைய வாழ்வில் பாவம் வந்தது. அவன் கீழ்ப்படியாம மனிதனாய் மாறிவிட்டான். அவன் தேவ சித்தத்தை செய்யவில்லை. பயம் அவனுக்குள்ள வந்தது, நடுக்கம் அவனுக்குள்ள வந்தது, திகில் அவனுக்குள்ள வந்தது, மரணம் அவனுக்குள்ள வந்தது. பாருங்க, பாவம் செய்த பின்பு இதெல்லாம் அவனுடைய வாழ்வில் வந்தது. அவன் எப்படி ஆண்டவர் படைத்தார் என்றால், அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி வானத்தின் பறவைகளையும் பூமியில் ஊறுகிற பிராணிகளையும் கடலிலே நீந்துகின்ற எல்லாம் அனைத்தையுமே அவன் ஆளுகை செய்யும்படியாக அவனுடைய தேவனுடைய கரத்தின் கிரியை மேல் அவனுக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதிகாரத்தை கொடுத்த அந்த ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்தாமல் பிசாசு கையில் ஒப்பு கொடுத்து விட்டான். இப்போது தேவ சித்தத்தின்படி அவன் வாழாத போனதினாலே, அவன் பிசாசு சித்தத்தின்படி வாழ்ந்து விட்டான். அவனுடைய சொல்லை அவன் கேட்டதினாலே, அவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினாலே, அவனுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்யாமல், ஆண்டவருடைய விருப்பத்தை அவன் செய்யாமல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ததை நான் பார்க்கிறோம். அவனுக்குள்ளே அந்த விருப்பம் இல்லை. பாருங்க, தேவனுக்கு பயந்து நடக்கணுங்கிற விருப்பம் அவனுக்கு இல்லை. இன்னைக்கு அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு பயப்படுகிற இருதயம் இல்லாமல் போகிறது. அவன் அடிமையாய் போய்விட்டான். பாருங்க, அடிமைத்தனத்தை தேவன் விரும்பலை. போன வாரத்தை நம்ம பார்த்தோம், அடிமைத்தனத்தை தேவன் விரும்பலை. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, விடுதலையாக்கினார். ஆமே, எந்த மனுஷனும் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன், எந்த மனுஷனுக்கு நீங்கள் அடிமையாகாது என்று புதிய ஏற்பாட்டில் பவுல் போதிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் எந்த மனுஷனுக்கு அடிமையாகக்கூடாது. நாம் எல்லாம் தேவ சாயல், தேவ ரூபம். ஆமே, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகள், கடவுளுடைய சாயலை பெற்றிருக்கிறோம். நாம் எதற்கும் அடிமையாக கூடாது. எந்த பாவத்திற்கும், எந்த சாபத்திற்கும், எந்த வியாதிக்கும் நாம் அடிமைப்பட்டவர் கிடையாது. நாம் பிசாசுக்கு அடிமைப்பட்டவர் கிடையாது. நான் ஏனென்றால் நாம் தேவனுக்கும் அடிமை இல்லை. நம்மை தேவன் அடிமையாகவும் படைக்கவில்லை. அல்லேலூயா. சுயதினம் உள்ளவனாக படைத்தான். ஆமே, நன்மை தீமை அறியத்தக்கவனாய் படைத்தான். அவன் எடுக்கிற தீர்மானத்துக்கு தேவன் எதுவும் தடை செய்யவில்லை. ஆமே, அல்லேலூயா. நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்து செய்ய வேண்டும். ஆமே, அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு ஆதாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இருந்தது, இன்னைக்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அல்லேலூயா. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் தான் முடிவு செய்யணும். அல்லேலூயா. அதுதான் தேவ சித்தம். நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்கிறவளாய் காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. தேவன் மனுஷனுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்யவில்லை. ஆனால் மனிதன் தேவனுக்கு விரோதமாக எல்லாம் காரியத்தை செய்து கொண்டு ஆண்டவரை சோத்தரிக்கிறான், தேவனை தேடுகிறான். பிடிவாதமாக சில நேரத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டாலும், தேவ சித்தத்துக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் கேட்டாலும் ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் வாழ்க்கையில் செய்கிறார், அனுமதிக்கிறார். பிடிவாதமாய் கேட்டார்கள், ராஜாவை கேட்டார்கள். பிடிவாதமாய் அந்த காடையில் கேட்டார்கள், ஆண்டவர் கொடுக்காம போல எல்லாத்தையும் கொடுத்தார். சித்தம் இல்லாதது கேட்டாலும் அவர் சித்தம் வைத்து கொடுக்கிறார். ஆமே, அல்லேலூயா. பிடிவாதமாய் கேட்டாங்க, தேவன் அவருக்கு ராஜாவா இராதபடி தள்ளி போட்டார்கள். கடவுளே அவருக்கு ராஜாவாக இருக்க விரும்பினார். நாம் போன வாரத்தை இதெல்லாம் விரிவாக நாம் பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி தான் நாம் பார்க்குறோம். அந்த தேவ திட்டத்தை நாம் மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்விலே, திருமண வாழ்விலே தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். நாம போய் எதையாவது ஒன்று தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் போய் காத்திருந்து நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நல்ல முடிவுகளை வைத்திருக்கிறார். நாம போய் எதையும் தேர்ந்து எடுக்கக்கூடாது. அல்லேலூயா. உன் படிப்பு விஷயத்திலும் சரி, வேலை விஷயத்திலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து தேவ திட்டத்தை தெரிந்து கொண்டு நீ போய் செய்யணும். ஆண்டவர் சத்தம் உனக்கு உண்டாகும். ஆமே, தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். ஆமே, கடவுள் நமக்கு ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். மறு உத்தரவு கொடுக்காத தேவன் அல்ல. அவர் ஊமை அல்ல, அவர் கல்லும் அல்ல, மண்ணும் அல்ல. அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தம் நமக்கு கேட்க வேண்டும். ஆமே, நாம் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏன் இன்னைக்கு பிரச்சனை, ஏன் இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், ஏன் தேவ சித்தத்தை மனிதன் அறிந்து கொள்ள முடியவில்லை? அவன் தேவனோடு பேசுறது இல்லை, வேதத்தை வாசிக்கிறது இல்லை. நீ ஜெபம் பண்ணுகிறாய் என்றா நீ தேவனோட கூட பேசுகிற. தேவன் உன்னோட கூட பேசுவதற்கு ஒரு வழி வைத்திருக்கிறா. நீ வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஜெபம் தேவனோட கூட நீ பேசுகிற வாழ்க்கையா இருக்கிறது. ஆனால்
நீ ஆண்டவர் உன்னோடு கூட பேச வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் இந்த வேத வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. என் வார்த்தை ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். நான் உனக்கு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர் என்று சொல்கிறார். உனக்கு ஆலோசனை தேவையான நேரத்திலே உனக்கு ஆலோசனை தருவார். அல்லேலூயா. தேவ சித்தத்தை உனக்கு புரியவில்லை என்றால் வேதத்தை உட்கார்ந்து மணிக்கணக்கில் வாசிங்க. ஒரு திட்டங்கள் போடுங்க, ஒரு தீர்மானங்கள் எடுங்க. நான் இந்த தினத்திலிருந்து நான் வேதத்தை வாசிக்க போகிறேன், இந்த அதிகாரத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன் என்று தீர்மானம் எடுங்க. காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுங்க, காலையில் எழுந்து வேதத்தை வாசிங்க. எத்தனை தரம் நான் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறீங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்லது தேவனுக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவரின் வாழ்க்கையிலே அவர் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆனால் மனிதன் நான் விருப்பத்தின்படி நான் வாழ்வேன், நான் எவ்வளோ நேரம் நான் தூங்குவேன், எவ்வளோ நேரம் நான் உலகத்தை சுற்றுவேன், எவ்வளோ நேரம் நான் செல்போனை நான் பார்ப்பேன், ஆனால் தேவனுடைய வார்த்தை நான் பார்க்க மாட்டேன், அவர் சமூகத்தை நான் உட்கார மாட்டேன் என்று இன்னைக்கு மனிதன் எண்ணிக்கொண்டு இருக்கிறான். கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறான். எவ்வளவு மகத்துவமுள்ள வார்த்தையை நான் எழுதி வைத்திருந்தோம், ஆனால் என் மகத்துவத்தை அவர் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அசட்டைக்காரராக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். தேவ சித்தத்தை செய்வது என்னதென்று தெரியவில்லை மனிதனுக்கு. ஆண்டவர் சித்தம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ கடவுளுக்கு பயப்படுகிறாய் என்றால் நீ தேவனுடைய வார்த்தையை வாசிப்ப. உன்னால் பாவம் செய்ய துணிகரமாக போகிறன்னா நீ தேவ வசனத்தை கேட்கறது இல்லை, சத்தியத்தை கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். நீ தேவ வசனத்தை நீ தைரியமாய் வாசிக்க ஆரம்பித்தா உன் வாழ்க்கையில் இந்த சத்திய வசனம், இந்த ஜீவ வசனம் உன் வாழ்க்கையில் வரும்போது இது பாவத்தை கொல்லுகிற வசனம். ஆமே, உன் வாழ்க்கையில் இந்த வசனம் வரும்போது உன் வாழ்க்கையில் இருக்க அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கும், அது சாபத்தை அழிக்கும். இந்த வார்த்தை நீ வாசித்துக் கொண்டு தியானித்துக் கொண்டே இருப்பாயனா நீ ஞானவானாய் புத்திமானாய் நீ நடந்து கொள்வ. உன் வழியெல்லாம் நீ வாய்க்க பண்ணுவ. நீ செய்கிறதெல்லாம் ஆண்டவர் செவ்வையாக்குவார். ஆமென், அல்லேலூயா. இந்த வேதத்தை வாசித்தவர்கள் நேசித்தவர்கள் அவர்கள் வழி செம்மையாக இருந்தது. என் கட்டளைப்படி என் பிரமாணத்தின்படி வாழ்ந்த ஆபிரகாம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய வாழ்வில் ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், நான் முதிர் வயதாக இருக்கிறேன், இளைஞனாயும் இருந்தேன், இதுவரைக்கும் நீதிமான் உடைய சந்ததிகள் அப்பத்துக்கு அலைந்து திரிந்ததை நான் காணவில்லை என்று சொல்கிறார். அல்லேலூயா. தேவனை தேடுகிற மனிதனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கங்களோட கூட சிங்க குட்டிகள் கூட பசி தரந்து தாழ்ச்சி அடையும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு நன்மை மனிதனுக்கு குறைபட்டு இருக்கிறது என்றால் தேவனை அவன் தேடுவதில்லை, கர்த்தரை அவன் தேடுவதில்லை. கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவனுக்கு சகாயத்தை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. தேவனை தேடும்போது, கர்த்தரை தேடும்போது அவர் கண்டடையத்தக்கதான சமயத்தில் நீங்கள் தேடுங்கள். அல்லேலூயா. சபையாரே, தேவ பிள்ளையே, உலகமே யாரா இருந்தாலும் சரி, தேவனை தேடுகிற மனுஷன் பாக்கியவான். ஜீவன் உள்ள தேவனை விட்டுவிட்டு மரித்தோர் இருந்து உயிரோடு கூட எழுந்த தெய்வத்தை விட்டுவிட்டு நீ யாரை தேடிக்கொண்டு இருக்கிறாய்? ஜீவன் உள்ள தேவனை தேடுகிறாயா? நீ மனுஷனை பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? யாரை தேடிக்கொண்டு இருக்கிறோம் நாம்? அல்லேலூயா. நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார், அவர் சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மேன்மை உள்ள வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். என் சொல்லின்படி நீ நடந்தினா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்றார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே நான் அவனை ஆசீர்வதித்தேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அன்னைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் தேவனுடைய சொல்லை கேட்காதிருந்தால் ஆசீர்வாதத்தை இழந்தான். யார் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள் ஆண்டவர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? உபாகமம் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தா, கன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தா சகல ஜனங்களை பார்க்கலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. என் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்றார். நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். தேவ பிள்ளையே, இன்னைக்கு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு செவி கொடுக்கிறது இல்லை, கீழ்ப்படுகிறது இல்லை. கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடுவாரா? அல்லேலூயா. கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? பிசாசுக்கா தேவனுக்கா? நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம்?
நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கோம் என்ன, அவர் நமக்கு அதிகாரியாக, ஆண்டவராக, எஜமானனாக, தகப்பனாக இருந்து நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்து அவன்படி நம்ம நடக்கும்போது அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீதிமான் விரும்புகிறதை ஆண்டவர் தருவாரா? நீதிமான் விரும்புகிறதை ஆண்டவர் தருவார். அவன் இருதயத்தின் நினைவுகளை தேவன் தூரத்தில் இருந்து அறிவாராம். உன் பெருமூச்சை ஆண்டவர் கேட்பாராம். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தைக்காக அவர் செவி கொடுத்து இப்போது அவன் பேசுவான் என்று அவர் கேட்பார். அல்லேலூயா. தேவன் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாய் இருந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு நீ நடந்தேன்னா, நீ என் வார்த்தையின்படி கேட்டீனா, நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களிலும் நீ எங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்போது எனக்குள்ளே நிலைத்திருக்கிறதோ அப்போது அவருடைய வார்த்தையின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நாம் தேவன் நமக்காக வைத்திருக்கிற மகா பெரிய திட்டங்கள், சித்தங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவ சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, தேவன் நமக்கு மேன்மையான சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மேன்மையான சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரா? அந்த மேன்மையான சித்தம் என்னதென்றால், நீங்க கவனித்து பார்த்தாங்கன்னா மோசேயுடைய வாழ்க்கையில் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிற அந்த காரியம் என்னென்றால், பார்வோனுடைய குமாரன் எண்ணப்படுவதை பார்க்கிறோம், சிலுவையை அவர் சகித்தார். தேவ ஜனங்களோட துன்பத்தை சகித்தாராம். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த அந்த மோசே தேவ ஜனங்களோடு கூட துன்பப்படுவதை அவர் சகித்தார். ஆமென். அல்லேலூயா. தேவன் தமக்கென்று ஒரு மேன்மையான சித்தத்தை மோசேக்கு வைத்திருந்தார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே, எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். எடுத்தவர் டக்குன்னு வாசிங்க. எபிரேய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் இருக்கிற பொக்கிஷத்தின் மேலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அதிகமான பாக்கியமாக எண்ணினான். அல்லேலூயா. எது அவனுக்கு பாக்கியமாக எண்ணினான் என்று நீங்கள் கவனித்து பார்த்தால், அவன் பார்வோனுடைய குமாரனாக இருப்பதை பார்க்கிலும், பார்வோனுடைய பேரனாய் இருப்பதை காட்டிலும், ராஜகுமாரனாக இளவரசனாய் எகிப்தில் இருக்கிறதை காட்டிலும் எதை அவன் தெரிந்து கொண்டானாம்? எதை தெரிந்து கொண்டானாம்? கிறிஸ்துவுக்காக. ஆமீன். அதை அப்படி எப்படி எழுதுகிறார் பாருங்க, எப்படி தெளிவாக எழுதுகிறார். கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை அதிகமாக பாக்கியமாக எண்ணினான். அல்லேலூயா. கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற நிந்தைகள். ஆமென். அப்படின்னா என்ன சொல்றாரு இங்கே? இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒரு நோக்கத்தை பார்க்கிறான். பார்வோனு கூட இருக்கிறதை அதிகமாக பாக்கியமா எண்ணுவது இல்லை. அந்த உலகம் என்ன நினைப்பாங்க? உலகம் என்ன நினைக்கும்? பார்வோனு கூட இருக்கிறது தான், ராஜகுமாரனா இருப்பது தான் பாக்கியமா எண்ணுவாங்க. ஏன்னா பார்வோனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, பார்வோனிடத்திலே கல்வி இருக்கிறது, பார்வோனிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, பார்வோனிடத்திலே சந்தோஷமாய் வாழலாம், இன்பமாய் வாழலாம், பசி இருக்காது, பட்டினி இருக்காது, குறைவு இருக்காது, எல்லாம் சந்தோஷமும் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறான் மோசே. அந்த நோக்கத்தை ஒப்பிட்டு பார்க்கிறான். அந்த நோக்கத்தை ஒப்பிட்டு பார்த்தா சொல்றாரு, கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தை அதிக பாக்கியமாக எண்ணினான். அல்லேலூயா. கிறிஸ்து நிமித்தம் வருகிற நிந்தையை அதிக பாக்கியமாக எண்ணினான். அந்த பாக்கியத்தை என்றான் பாருங்க. என்ன பாக்கியமா? பார்வோனுக்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் அவன் நோக்கி பார்த்தான், கிறிஸ்துவிலே வருகிற மகிமையின் ஐஸ்வர்யத்தை பெரிதாக எண்ணினான். அல்லேலூயா. துன்பப்படுதலை அவன் தெரிந்து கொண்டான். எதை தெரிந்து கொள்றான்? நீங்க எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆமே. இந்த உலகம் சந்தோஷம் நமக்கு நிறைய கொடுக்கலாம். அது பாவ சந்தோஷம், சிற்றின்ப சந்தோஷம்.
ஆனால் அந்த சந்தோஷம் நம்முடைய வாழ்விலே நிலைத்திருக்குமா என்று கேட்டால் அது நமக்கு அழிவை கொண்டு வரும். ஆமே, அவன் என்ன நினைத்தான்? கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற துன்பத்தை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அவன் அந்த பலனை எதிர்பார்த்தானா? ஆமே, இனி வர பலன் அது என்னன்னா, இக்காலத்தின் பாடுகள் இனி வர போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. அப்படின்னா கிறிஸ்துவ நிமித்தம் நாம் துன்பப்பட்டால் இனி நமக்கு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வருகிறது. அல்லேலூயா. சந்தோஷமா இப்போ வாழலாம், எப்படி வேணா நம்ம வாழலாம். ஆனா இனி வரப்போற மகிமையை நாம் எண்ணி பார்த்தால் கிறிஸ்து நமக்கு வாழாத கிரீடத்தை தரப்போகிறார், ஜீவ கிரீடத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. அழிவில்லாத கிரீடம், ஜீவ கிரீடம், மாசில்லாத கிரீடம், நித்திய ஜீவன், ஜீவ கனிகள். ஆமே, அல்லேலூயா. மரிக்காமல் ஒரு வாழ்வு நமக்கு தரப்போகிறார். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த வாழ்க்கை, இந்த 70 வருஷம் 80 வருஷம் 120 வருஷம்லாம் பெரிய காரியம் இல்லை. ஆமேன். வாழ்ந்தான் நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன் என்று பவுல் சொல்றார். ஆமேன். தேவ சித்தம் என்ன? நாம் வாழ்வது தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த உலகம் உன்னை அடிமைப்படுத்த நினைக்கிறது, இந்த உலகத்தின் பாவம் உன்னை அடிமைப்படுத்த நினைக்குது. நான் வாழ்வது தேவ சித்தத்துக்கு வாழ்கிறேன், என்னை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை தேவன் எதற்காக படைத்தாரோ, என்னை தேவன் எதற்காக உண்டாக்கினாரோ அதற்காக நான் வாழ்வேன். இந்த பாவத்தை நான் நேசிக்க மாட்டேன், இந்த பாவத்தை நான் உதறி தள்ளுகிறேன். தேவன் எனக்காக நிற்பார். அல்லேலூயா. பாவ சந்தோஷத்தை சொல்லாம அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கணும். 25ஆம் வசனம். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிக்கிறது காட்டிலும் தேவ ஜனங்களோடு துன்பப்படுவதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. தேவ ஜனங்களை தெரிந்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுது இதில்? புரியுதுங்களா? பாவத்தை நாம் என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக நான் அனுபவிக்கலாம். அதை பார்க்கலாம். தேவ ஜனங்களோடு நான் என்ன பண்ண போகிறேன்? துன்பத்தை அனுபவிக்க நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறான். அவனுக்கு அரண்மனையில் இருந்தான், நல்ல வாழ்க்கைங்க. 40 வருஷம் அவன் அரண்மனையில் வாழ்ந்தான். மோசே சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான், எகிப்தியருடைய சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டான், கல்வியை கற்றுக்கொண்டான், வீரத்தை கற்றுக்கொண்டான். அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தான். அல்லேலூயா. அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தான். ஒரு பார்வோனுடைய குமாரனாக அவன் வளர்ந்தான், இளவரசனாக வளர்ந்தான். இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருந்தது. இந்த இயேசுவை பின்பற்றி வந்தா, இந்த அடிமை ஜனங்களுக்கு பின்பாக நான் போனா எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பது அவன் நோக்கமாக இருந்தது. கவனித்து பார்த்தான். சிலுவையிலே ஆமே பெரிய ரட்சிப்பு இருக்கிறது, இதை காட்டில் மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ராஜ வாழ்க்கையை எனக்கு அற்பமாக எண்ணினான். தேவனோடு கூட நான் பாடுபட வேண்டும். இந்த உலகத்தை நான் வாழ்வது கொஞ்ச காலம்தான். அல்லேலூயா. நான் தேவனோட நித்திய காலமாக வாழப்போகிறோம். அல்லேலூயா. யுகா யுகமாக காலங்காலமாக நாம் வாழப்போகிறோம். அநித்தியமான இந்த உலகத்துக்காக அல்ல, நித்தியமான உலகத்திற்கு, காணப்படுகிற உலகத்துக்கு அல்ல, காணப்படாத தேவனிடத்துக்கு நாம் சேர்க்க போகிறோம். அல்லேலூயா. நாம் காணப்படாத அந்த தேவனோட கூட போய் சஞ்சரிக்கிற ஒரு நாள் வருகிறது. அல்லேலூயா. இப்போ நாம் காண்கிற உலகத்தில் இருக்கிறோம். தேவன் நம் காணாத உலகத்திலிருந்து நாம் கண்டு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவன் என்னை பார்க்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவர் காண்கிற தேவன் அல்ல, அவர் காணாத இருக்கிற தேவன். அவர் தூரத்திலிருந்து மனிதனை கவனிக்கிறார். அவருக்காக வாழ்கிற மனிதனை அவர் நோக்கி பார்க்கிறார். சிலுவையின் துன்ப நிமித்தம் பாவத்தினால் அவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரா? அல்லேலூயா. யாரையும் அவர் அற்பமாக எண்ணல பாருங்க. ஆண்டவர் யாரையும் வெறுத்து தள்ளுவதில்லை, யாரையும் தூரப்போன்னு சொன்னதில்லை. ஆமே, அல்லேலூயா. அவர் அன்பும் இரக்கம் நிறைந்தவர். அவர் பாவத்தை தான் வெறுக்கிறார் தவிர பாவி அவர் ஒரு காலம் வெறுக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் பாவத்தில் இருக்கிறது. ஒரு மனிதன் நீதிமான் இல்லை. ஆமே, பேசுகிற என்னோட சேர்த்து சொல்றேன். ஆமே, அல்லேலூயா. ஒரு மனிதன் நீதிமான் இல்லை இந்த உலகத்தில். இயேசு கிறிஸ்துவுடைய நீதிதான் அல்லேலூயா நம்மை நீதிமான் ஆக்குறது. ஆமே, யாரும் தன்னை குறித்து மேன்மை பாராட்ட முடியாது. அவங்கவுங்க வாழ்க்கையில கவனித்து பாருங்க. அவன் ஒரு காரியத்தை தவறி இருப்பான். ஆமே, அல்லேலூயா. ஒரு தேவன் ஒரு மேன்மையான வாழ்வை வைத்திருக்கிறார். மோசே அந்த வாழ்வை வெறுத்து தேவனுடைய பாடுகளை சிலுவையை சுமக்க அவன் தெரிந்து கொண்டான். ஆமே, அவன் தேவனை தெரிந்து கொண்டான். தேவனுடைய மக்களோடு கூட போராடுவதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அவன் தாயின் வயிற்றிலே அவன் இருக்கும்போதே அவனை கொல்ல நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவனை காப்பாற்றினார். எந்த அரண்மனையிலிருந்து சட்டம் போட்டார்களோ அதே அரண்மனையிலே அவன் வளர்க்கப்பட்டான். அல்லேலூயா.
பார்வோனுடைய குமாரனா வளர்க்கப்பட்டான். எந்த இடத்தில் அவனை கொல்லுவேன் என்று சொன்னார்களோ அதே இடத்தில் அவன் பால் ஊட்டி சீராட்டி அவனுக்கு கல்வி கொடுத்து அந்த இடத்துல அவனை வளர்த்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எவன் உன்னை அழிக்க நினைக்கிறானோ, எவன் உன்னை கொல்ல நினைக்கிறானோ அதே இடத்திலே மோசையை வளர்க்க பண்ணினார். அல்லேலூயா. அவனிடத்திலேயே வளர்க்க பண்ணி அவனே காசு கொடுத்து அவனே ஒரு தாய்மாரை வளைக்க வாங்கி அவன் பெத்த தாயை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? பால் கொடுத்து வளர்த்தாங்க. தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? உன்னை குறித்து உன்னை அழிக்க நினைக்கிற பிசாசு, அந்த பார்வோனுடைய ஆவி உன்னை அழிக்க நினைக்கிறான். இந்த உலகம் உன்னை இப்படி தான் கொண்டு போவோம். ஆனால் உன்னை இந்த உலகத்துக்குள்ளே வைத்து இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் கற்றுக்க வைத்து அந்த பார்வோனுக்கு விரோதமாக மோசேவை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வளர்ந்தவன் தான் அந்த குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பினான். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பார்வோன் என்ன செய்தான்? தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆமே. கர்த்தர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றா, இந்த 30 லட்சம் ஜனங்களை விடுதலை செய்வதற்காக, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக மோசே இடத்தில் இறங்கி வந்து கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அவர் வந்து இறங்கி சொல்றார், நான் இந்த ஜனங்களை அடிமைத்தனத்தில் விரும்பவில்லை, நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகும்படியாக இறங்கி வந்தேன். அல்லேலூயா. அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. என்னுடைய அழைப்பு என்ன என்பது நமக்கு தெரியணும். அல்லேலூயா. என தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியணும். அவன் அழைப்பை தெரிந்து கொண்டான், தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொண்டான், நோக்கத்தை புரிந்து கொண்டான். தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் புரிந்து கொண்டதினாலே அவன் தேவ சித்தத்தை செய்தான். அல்லேலூயா. அவன் பார்வோன் அரண்மனையில் இருந்தால் அவனுக்கு வேணுமையாக இருக்கிறதை காட்டிலும் தேவ ஜனங்களோடு கூட இருப்பதை மேன்மையாக எண்ணினான். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின அந்த ஜனங்களோடு இருப்பதை அவன் சந்தோஷமா எண்ணினான். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அறிவில்லாத ஜனங்கள், அடிமையான ஜனங்கள், அவங்களோடு கூட இருப்பதை தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அவர்களோடு கூட வாக்குத்தத்தம் இருந்தது, அவர்களோடு கூட தேவன் இருக்கிறார். ஆமை. அல்லேலூயா. சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறதை மோசே அறிந்து கொண்டான். ஆமை. அல்லேலூயா. அரண்மனையில் இருந்தால் என்ன நடந்திருக்கோம்? என்னங்க நடந்திருக்கோம்? எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்? அவன் நாட்களில் அவனுங்க இருக்கிற ஆட்கள் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மோசே இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுதா? அல்லேலூயா. மோசேயுடைய வாழ்க்கையிலே அதிக மேன்மையான சித்தத்தை தேவன் வைத்திருக்கா. மோசே என்றால் வேதத்தில் தெரியாத ஆளே இருக்காதுங்க. படிக்காதவங்க கூட மோசையை பற்றி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய மோசேயுடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தை ஆண்டவர் பார்த்துருந்தா எப்படி தெரியுதுக்கு? அதிக மேன்மையான வாழ்க்கையை ஆண்டவர் அவனுக்கு வைத்திருந்தான். அரண்மனையில் இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் தேவ ஜனங்களோடு கூட இருந்தபோது நடந்த காரியங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை பிளந்தார். மோசே மூலமாக அந்த செங்கடலை பிளந்த போது அரண்மனையில் இருந்திருந்தா இந்த அற்புதங்கள் அவனால் செய்திருக்க முடியுமா? அரண்மனையில் இருந்திருந்தா அந்த காரியங்களை அற்புதங்கள் செய்ய முடியுமாங்க? அவன் கையை நீட்டினா செங்கடல் பிளக்குது, அவன் மறுபடியும் கையை நீட்டினான் செங்கடல் மூடுது. எகிப்திய தேசத்தில் உள்ள ராஜா பார்வோன் முதல் கொண்டு எல்லாரும் ஒருத்தம் விடாமல் செத்து போகிறான். அல்லேலூயா. அவன் கையை நீட்டினா அற்புதம் நடக்குது. வானத்திலிருந்து மழை பொழுது, கண்மழை பொழுது, எல்லாம் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் போன இடத்துல எரிகோ பட்டணம் ரெண்டா பிளக்குது பாருங்க. பட்டணம் பெரிய பெரிய மதில் சுவர் எங்க இருக்கிறத தெரிந்து கொண்டான் பாருங்க. மேன்மையான வாழ்வை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனோடு கூட அவன் புறப்பட்டு போனான். தேவனோடு கூட புறப்பட்டு போனான். இந்த உலகத்தோடு அவன் இல்லை, அரண்மனையோடு வாழ்க்கை இல்லை. அவன் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டான். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அவன் புரிந்து கொண்டு 30 லட்சம் மக்களோடு அவன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. அவன் தண்ணீர் இல்லாத நேரத்திலே பாறையான அந்த கண்மலையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அந்த பாறையை நீ பிளந்து விடுன்னு சொல்றாரு, மக்களுக்கு தண்ணீரை கொடுக்குன்னு சொல்றாரு. அரண்மனையில் இருந்தால் இது நடந்திருக்குமா? அரண்மனையில் இருந்தால் செங்கடல் பிளந்திருக்குமா? நடக்காது. எதுவும் நடந்திருக்காது. எந்த அற்புதமும் நடந்திருக்காது. அல்லேலூயா. வானாந்தரத்தில் 40 வருஷமா எந்த விவசாயம் நிலமும் கிடையாது, எந்த காரியமும் செய்யல. ஆண்டவர் 40 வருஷமா அவங்களை வழி நடத்தி வந்தார். எந்த வண்ணானும் வெளுக்க முடியாத வஸ்திரத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அந்த நாட்களில் 40 வருஷத்தில் ஒருவனும் வியாதிப்பட்டு போகல. ஆமே. அல்லேலூயா. ஒருவனுடைய காலம் வீங்கி போகல. அல்லேலூயா. கர்த்தர் அவனை நடத்தி வந்தார். கர்த்தர் ஒருவரே மோசேயும் அந்த ஜனங்களையும் நடத்தி வந்தார். அல்லேலூயா.
தேவன் உனக்கு ஒரு மேன்மையான வாழ்வை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு பின்னாடி நாம் ஓடுவதற்காக அல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக அல்ல. சிலுவையை எடுத்துக்கொண்டு இப்போது நமக்கு துன்பமா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், காணப்படாத ஒரு உலகத்துக்கு நாங்கள் போகிறோம். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்த உலகத்துக்கு நாம் போக வேண்டும் என்றால் ஆண்டவரோடு சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். அரண்மனை இருந்து ஒன்றும் நடந்திருக்காது. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்தால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையான வாழ்வை மோசே வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதர்கள்லாம் சொன்னாங்க, நாங்கள் மோசேயுடைய சீஷர்கள் என்று சொன்னாங்க. பாருங்க, மோசே தேவனுடைய வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தானா. ஆமென். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவன் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டாங்க. அவன் வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே நடக்கலை இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே. உலக பிரகாரமாக மோசேக்கு என்ன நினைச்சு, உலக பிரகாரமாக பார்த்தா மோசே என்ன சொல்லியிருப்பாங்க? ஏண்டா, பார்வோன் குடும்பத்திலே வளர்ந்து பார்வோனுக்கு கொடுத்த பாலை சாப்பிட்டுட்டு, பார்வோனுக்கு கொடுத்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு, பார்வோனுக்கு விரோதமாக எழும்புறியே அப்படின்னு உலக நியாயம் சொல்லும். அவன் இந்த உலகத்தின் நியாயத்தெல்லாம் எடுத்துக்கல. பாருங்க, மோசே இந்த உலகத்தின் நியாயத்தில் எடுத்துக்கொள்ள. தேவன் என்னை தெரிந்து கொண்டார், நான் எபிரேய மகன், ஆமே, நான் ஆபிரகாமுடைய சந்ததி, எனக்கு எங்கள் தாய் சொல்லி கொடுத்து வளர்த்தா, நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பாவ உலகத்தை வாழ்வதை காட்டிலும் பாடுபடுகிற அடிமை ஜனமாக இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? தேவ சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பது தேவனுடைய மகா பெரிய திட்டமாக இருந்தது. அல்லேலூயா. தேவன் நமக்கு மேன்மையான ஒரு வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வாழ்வு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். டிஎல் மூடி என்கிற ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், வாலிப வயதிலே வேதத்தை நீ தூக்கி சுமந்தால் வயதான நாட்களில் வேதம் உன்னை தூக்கி சுமக்கும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. வாலிப வயதிலே நீ வேதத்தை தூக்கி சுமக்கணும். ஆமே. வாலிப வயசில் நீ வேதத்தை தூக்கி சுமந்தா முதிர் வயதில் அது உன்னை சுமந்து செல்லும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நான் வாலிப வயதில் அந்த இரவும் பகலும் நான் வேதத்தை வாசித்தது நான் சொல்கிறேன். இந்த மகத்துவத்தை நான் வாசித்தது கண்ணார கண்டதை நான் சொல்கிறேன். ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. இன்றைக்கி நீங்கள் உன் படிப்பு உன்னை உயர்த்தாது தம்பி, நான் சொல்கிறேன். உன் ஞானம் உன்னை உயர்த்தாது. உலகத்தில் எத்தனையோ ஞானிகள் இருக்கிறான், எத்தனையோ அறிவாளி இருக்கிறான், அதெல்லாம் உன்னை உயர்த்தாது. டாக்டர் பில்லி கிராஹாம் சொல்கிறாரு, அந்த உலகத்திலே மிக சிறந்த சுவிசேஷகர், உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு பிரசங்கியார், அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பாக்கியமான வாழ்வை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அது என்னன்னா, இந்த வேதத்தை ஆண்டவர் மிகவும் முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறாராம். பிசாசு இந்த பிசாசினுடைய கட்டுகளை உடைப்பதற்கு இந்த வேத வசனத்தை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. டாக்டர் பில்லிகிராம் சொல்கிறார், பிசாசுடைய கட்டுகளை உடைப்பதற்காக தேவன் இந்த வேத வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், மிகப்பெரிய பாக்கியமான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார் டாக்டர் பில்லிகிராம். ஆமே. இந்த வேத வசனை பல 100 வருஷங்களாக அவர் வாசித்து வாசித்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நேசித்து என்ன பண்ணாங்க? லட்சக்கணக்கான மக்களை ரட்சிப்பின் வழியில் நடத்தினார்கள். அல்லேலூயா. தேவனிடத்திலே கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவரிடத்தில் திருப்பி தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 2:13-12 வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சன்னதியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும்
புதுப்பிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறது நீங்கள் கவனித்து பார்த்தால், ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படிந்திருக்கும்படி நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் உங்களோடு கூட இருக்கும்போது மாத்திரமல்ல தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியதில்லை, நான் இல்லாத போதும் தூரத்தில் இருக்கும்போது நான் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதிக பயபக்தியோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு பயந்து நடுங்கி அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருக்கிறது. எல்லா மனுஷன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகவும் அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமே. தேவ சித்தம் என்று என்ன என்று கேட்டால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் நானும் பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சொல்லுகிறார்கள், கடவுள் எல்லாவற்றையும் செய்துவிட்டால் நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். கற்புள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். பொய்யுரையாதவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பிரயாசப்படணும். ஆமே. நமக்கு தான் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்து விட்டாரே, எப்படி வேணா வாழலாம் என்று போதனைகள், இன்னைக்கு தவறான போதனைகள் உலகத்தில் இருக்கிறது. எப்படின்னா வாழ வேண்டும் என்பது தேவன் நம்மை அனுமதிக்கவில்லை. இப்படிதான் வாழ வேண்டும், முடிவு பரியந்தும் நிலைத்து நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தும் நம்மை அழைத்த தேவன் முடிவு பரியந்தும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமே. நாம் மாசற்றவளாக வாழ்வதற்கு, குற்றமற்ற வாழ்வதற்கு, நாம் மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலக வேண்டும் என்று குற்றமில்லாதவர்களாக மாசற்றவர்களாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பை நாம் என்ன பண்ணணும், காத்துக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவின் சித்தத்தை முழுவதும் செய்து முடித்தார். அல்லேலூயா. மரணம் பரியந்தும் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அவர் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, அவர் மனிதனுக்காக வந்தார். மனிதன் அந்த கீழ்ப்படியாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே இவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இவர் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். இவர் கீழ்ப்படிந்து என்ன பண்ணாரு, தேவ பயத்தோடு பயபக்தியோடு அவர் வேண்டுதல் கேட்கப்பட்டதாம். ஆமே. தன்னை தேவன் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை அவர் செய்து முடித்தார். மனிதனை ஆண்டவர் ரட்சிப்பதற்காக அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்த போது அவர் சொல்லுகிற ஜெபம் என்ன, பிதாவே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையிலே நடக்கட்டும் என்று சொன்னார். அவர் 3 தரம் விண்ணப்பம் பண்ணினும் போது கூட, இது என் பாத்திரம் நீங்க கொடுமானா நீங்க செய்யும் என்று சொன்ன போது கூட அதை ஆண்டவர் சித்தத்துக்கு அவர் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்க, ஜெபம் பண்ணாரு, புரிந்து கொண்டார். பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியாக தன்னை என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. பிதா அவரை நொறுக்க சித்தமானார். மரண பரியந்தும் பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலை அவர் கற்றுக் கொடுத்தார். ஆமே. அப்படின்னா நம் ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆமே. கீழ்ப்படிவது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமே. இயேசு கீழ்ப்படிந்தார். பரிசுத்தவான்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். தாவீது கீழ்ப்படிந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். நீ கீழ்ப்படிவது தான் தேவ சித்தம். ஆமே. உன் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். நீ தேவனுக்கு கீழ்ப்படியணும். மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமே. கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ரட்சிப்பை நிறைவேறதுக்கு நாம் என்ன செய்யணுமா, தெய்வ பயம் வேணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தெய்வ பயம் இல்லை. லோத்து அந்த காலத்திலே சோதோம் குமாரா பட்டணத்திலே தெய்வ பயம் இல்லை. அவர் அவலட்சணமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நோவா காலத்தில் அப்படியாப்பட்ட வாழ்க்கை, தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார்கள். தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் என்றால் என்ன தெரியுமா? அவங்க தெய்வ பயம் இல்லாத வாழ்ந்ததினாலே அங்கே என்ன நடந்தது, பெரிய அழிவு நடந்தது. யார் கடவுளுக்கு பயப்படாமல் நடக்கிறார்களோ, துன்மார்க்கமான பாவத்தை செய்கிறார்களோ அவருடைய வாழ்வு அழிகிறது. நோவா காலத்திலே அந்த மக்கள் எல்லாம் உலகம் முழுவதும் அழியப்பட்டது. சோதோம் குமாரா பட்டணமே அழிந்தது. தேவனுக்கு விரோதமாக அவர்கள் அக்கிரமங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து நின்றது. தேவன் அந்த பட்டணத்தை அழித்தார். அல்லேலூயா. நீங்கள் யோசித்து பாருங்கள், தெய்வ பயம் என்றால் என்ன? தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆமே. நாம் தீமை விட்டு விலகி வாழ்வதுதான் தேவனுடைய பயமா இருக்கிறது.
அவர் சொல்லுகிறார் பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 13ஆம் வசனத்தை சொல்கிறார், ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? விருப்பத்தையும் செய்கையும் தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளே ஆண்டவர் தருகிறார். நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்கிற நினைவு கூட தேவன் தருகிறாரா? அல்லேலூயா. தயவுள்ள சித்தம். ஆமே, அந்த சித்தம் நம்ம என்ன பண்ணணுமா? செய்ய வேண்டும். விருப்பத்தை, இதை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க. விருப்பத்தை ஆண்டவர் நல்ல விருப்பத்தை நமக்கு தருகிறாரா? ஆமே, தீமையான செய்வதற்கான விருப்பத்தை தரல, நன்மை செய்ய வேண்டும் விருப்பத்தை ஆண்டவர் தருகிறார். கிறிஸ்துக்குள்ளே அதற்காக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். ஆமா, என்ன சொல்ல வராரு? பிலிப்பு பட்டணத்தை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் ஏன் பிரகாசிக்கிறீர்கள் என்றா அவர்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டார்கள். அல்லேலூயா. எதை பிடித்து கொண்டார்களாம்? பிலிப்பு பட்டணத்தார் எதை பிடித்து கொண்டார்களாம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டார்கள். ஆமே. எது ஜீவ வசனம்? ஆமே, ஜீவ வசனம் இயேசுவுடைய வாயிலிருந்து வந்தது ஜீவ வசனம். நாங்கள் எல்லாரும் போய்விட விரும்புகிறாங்க, நீங்கள் போக விரும்புகிறீங்களான்னு பேதுருவை பார்த்து கேட்டபோது, அப்போஸ்தலரை பார்த்து கேட்டபோது என்ன சொன்னாங்க? ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? உம்முடைய வார்த்தை ஜீவன் இருக்கிறதே, ஜீவ வசனம் இருக்கிறதே. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டார்கள். ஆமே, ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகள் எதை பிடித்து கொண்டு ஓடுகிறார்கள்? எதை பிடித்து கொண்டு ஓடுகிறார்கள்? அப்படி பார்த்தா சில பேர் என்ன பண்ணாங்க? பாஸ்டரை பிடித்து கொண்டு ஓடுகிறார்கள். சிலர் பாஸ்டர் அம்மாவை பிடித்து கொண்டு ஓடுறாங்க. சிலர் பாடகரை பிடித்து கொண்டு ஓடுறாங்க. சிலர் நடிகரை பிடித்து கொண்டு ஓடுறாங்க. அந்த ஓட்டம் நிற்காதுங்க. வேத வசனம் பிலிப்பு பட்டணத்தார் எதை பிடித்து கொண்டார்களாம்? ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல இருந்தார்கள். அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும், வசனத்தை பிடித்து கொள்ளணும். சுடர்களை போல நீ உயர வாழ வேண்டும் என்றால், மேன்மையான மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும், இருளில் இருக்க மக்களுக்கு வெளிச்சத்தை நீ கொடுக்கணும்னா வசனத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஆமே, உன் வாழ்விலே வசனம் உங்கள் வாயிலிருந்து புறப்படணும். உன் வாயிலே திறந்தா தேவ வசனம் வெளிப்படணும், சத்தியம் வெளிப்படணும், நீதியும் கிருபை உள்ள வார்த்தை வெளிப்படணும். ஆமே, வசனத்தை பிடித்து கொண்ட பிலிப்பு பட்டணத்தார் சுடர் ஒளிகளை போல இருந்தார்கள். இந்த சுடர் ஒளியை ஆண்டவர் எதற்காக வானத்தில் வைத்தார்? ஏன் சூரியனை, சந்திரன், நட்சத்திரங்கள் வைத்தார் என்றால் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாசித்து பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 1:14 வசனத்தை வாசித்து பாருங்க. எதற்காக ஆண்டவர் சுடர்களை வானத்தில் வைத்தார் என்று, இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கும்படியாகவும். 1:14 வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. சுடர்கள் உண்டாக கடவுது என்றான். அவைகள் காலங்களுக்காகவும், அடையாளங்களுக்காகவும், காலங்களுக்காகவும், நாட்களுக்காகவும், வருஷத்தையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அல்லேலூயா. தேவன் ஏன் வானத்திலே சுடர்கள் உண்டாக்கினார்? இரவுக்கும் பகலுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமே, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கும் இருளுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. கடவுளுடைய பிள்ளைக்கும் பிசாசுடைய மகள் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்க. அநியாயமா துன்மார்க்கமா வாழ்கிற பிள்ளைக்கு வித்தியாசம் நமக்கு இருக்கணும். ஆமே, இரவுக்கு பகலுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்காக, பகலை ஆள்வதற்காக சூரியனையும், இரவை ஆள்வதற்காக சந்திரனையும் நட்சத்திரங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார். ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு பாதைகளை ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. இருளும் வெளிச்சமும் ஒன்று சேராதபடிக்கு ஆண்டவர் பிரித்து வைத்தார். அல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தின் பாவத்தையும் நம்மோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் பிரித்து வைக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஆண்டவருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது பரிசுத்த வாழ்வாக இருக்கணும். நான் பரிசுத்தராகியா நீனும் பரிசுத்தனா வாழ வேண்டும். தேவ மக்களுக்கு, உலக மக்களுக்கு வித்தியாசத்தை காட்டுகிறார். சூரியனை, சந்திரனை ஆண்டவர் உண்டாக்குகிறார். ஆகாய விரிவில் உண்டாக்கி சுடர்களே இருக்க கடவுது என்றார். அவையில் அடையாளங்களுக்காகவும், காலங்களையும், நாட்களையும், வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது என்றார். அல்லேலூயா. உங்களை நீங்கள் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு சுடர் ஒளிகள், இந்த உலகத்துக்கு வெளிச்சம். ஆமே, நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்கிறார். நாம் அநேக மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டணும். நம்முடைய வாழ்க்கையை முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்ட பின்னாடி
ஆமே, அந்த வாழ்க்கை எதிர்காலத்தை காட்டுது பாருங்க. நான் மற்றவர்களுக்கு காலங்களை காட்டலாம். ஆமே, சூரியன் உதிக்கிறதுனா இப்போ 10 மணி இருக்குது தெரியும், அது 12 மணி உச்சி வெயில் வரும்போது காலத்தை காட்டுது. சாயந்தரம் மறையும் போது காலத்தை காட்டுது. ஆமே, காலையில் உதிக்கும் போது காலை வேலையை காட்டுது, இரவு காட்டுது, நிலா வருது, சந்திரன் வருது. இதெல்லாம் எதுக்கு? காலத்தையும் வருஷங்களையும் காட்டுது. என்ன தேஞ்சிருந்தா என்ன காலம் வரும்? அமாவாசை பௌர்ணமி வருது, நிலா ஒத்தப்பிறையில் வந்து என்ன போகுது? வளர்பிறைன்னு சொல்கிறாங்க. காலங்களையும் நாட்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இவைகளை வைத்து தான் காலங்கள் நாட்களையும் மனுஷன் உண்டாக்கினான். ஆமென். தேவன் எல்லாவற்றையும் காலங்களை உங்களை கண்டு தாங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் படைக்க போகிறார். அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். வசனத்தை பிடித்து கொண்டு ஓட வேண்டும். பிலிப்பி பட்டணத்தால் வசனத்தை பிடித்து கொண்டு ஓடினதினாலே அவர் வசனத்தை விட்டு விலகவில்லை. அல்லேலூயா. சுடர்களைப் போல வானத்திலே பிரகாசித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நீங்கள் பிரயாசப்படணும். ஆமே, இந்த பிரயாசம் நம்முடைய வாழ்க்கையில வரணும் பாருங்க. நாம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமே, ரட்சிப்பு நிறைவேறணும். நாம் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தமாக இருக்குது பாருங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். அது தேவ சித்தமாக இருக்குது. நாம் ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக நாம் ஏதாவது செய்தோமா அப்படின்னு பார்த்தா, நம்முடைய நீதியின்படி அவர் நம்ம ரட்சிக்காமல், என்ன சொல்றாரு? நம்முடைய நீதியின்படி நம்ம ரட்சிக்காமல் அவருடைய நீதியின்படி நம்மை ரட்சித்தார் அப்படின்றாரு. அப்போ நமக்கு நீதி உண்டாகும்படி நம்மை நாமே ரட்சிப்பதற்கு எந்த கிரியை நம்ம செய்யல. ஆமே, எந்த கிரியா நம்ம செய்தோமா? பரலோகத்திற்கு தேவனை குறித்து நோக்கி, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னா 10 கற்பனை கொடுத்தாரு. அதை செய்தா நீ ரட்சிக்கப்பட்டுடலாம் அப்படின்னாரு. எவனா செய்ய முடிஞ்சுதா? ஒருத்தனும் செய்ய முடியல. அந்த நீதி அவன் எந்த மனுஷன் என்ன பண்ண முடியல? பழைய ஏற்பாட்டுப்படி நீதியை அவன் கடைபிடித்து நீதிமானாக மாறல. மனுஷன் எப்படி நீதிமானாக மாறிவிட்டான்? விசுவாசத்தினாலே. ஆமே, விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். அப்போது நமக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை வைத்து இருக்கிறார். அந்த விசுவாசம் கிறிஸ்து இயேசு மேலே வைக்கிற விசுவாசத்தினாலே நாம் நீதிமான ஆக்கப்படுகிறோம். நம்முடைய நீதியின்படி நம்ம ஆண்டவர் ரட்சிக்கல, அவருடைய நீதியின்படி நம்ம ரட்சிருக்கார். நம்முடைய இருதயத்தை விருப்பத்தையும் ஆண்டவர் உண்டாக்குறார். விருப்பத்தை உண்டாக்குறார். என்ன விருப்பத்தை உண்டாக்குறாராம்? பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவன், பக்தி வைராக்கிய உடையவன், 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பெஞ்சமின் கோத்திரத்தான், கமாலியன் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன், அவனை குறித்து சொல்றார். சுயநீதியை பற்றி பேசுகிறார். அப்படிலாம் பேசிட்டு சொல்றாரு, இப்படிலாம் இருந்த என்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ மக்களை அழிக்க வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை சிறைப்படுத்த வேண்டும், அவர்களை சிறைச்சாலையிலே போடணும், அழிக்கணும் என்று நினைத்து கங்கணம் கட்டி எண்ணத்தோடு போன அப்போஸ்தலனுடைய பவுலுடைய வாழ்க்கையிலே இயேசு ஒரு நாள் அவனை சந்தித்தார். அவனை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளின் மேல் உதைப்பது உனக்கு கடினமா பவுலே என்று சொன்னபோது, அப்போ அவன் சொல்லுகிறான் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டான். அல்லேலூயா. என்ன செய்ய சித்தம் என்று கேட்டான். ஒரு நாள் துன்பப்படுத்தினவன், ஒரு நாள் சபையை கஷ்டப்படுத்தினவன், கொலை செய்வதற்கு சம்மதித்தவன். ஆனால் ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் வரும்போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்றார். ஆண்டவர் அவனுக்கு சொல்றார், நீ நேர்த்தரு பட்டணத்துக்கு போ, அங்கே நான் உனக்கு சொல்லுகிறவையெல்லாம் நீ செய் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விருப்பம். அவனுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் என்ன செய்தது என்றால், தன்னுடைய பக்தி வைராக்கியத்தை எப்படி காட்டினான் என்றால், தன் மதம் அழிந்து விடக்கூடாது. ஆமே, இவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், தங்களுடைய மதத்துக்கு அவர்கள் விரோதமாக செய்கிறார்கள், அப்படி ஒரு தச்சனை பின்பற்றுகிறார் என்று அவனுக்கு வைராக்கியம் எழும்பினது. வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று. இவன் பக்தி இருந்தது, ஆனால் இயேசுவை அவன் அறியாது இருந்தான். அவனுடைய பக்தி வீணாக இருந்தது பாருங்க. இவன் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டான். இயேசுதான் மேசியா, இயேசுதான் ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டான். இவன் வாழ்க்கையில் பல விருப்பங்கள் இருந்தது. இவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றச்சாட்டப்படாதவனாக இருந்தாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை நான் செய்கிறேன். எனக்குள் இருக்கிற பாவம் என்னை என்ன பண்ணுது? நன்மை செய்ய விடாதபடிக்கு என்னை தீமை செய்ய வைக்கிறது. நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் செய்கிற பாவம் என்ன பண்ணுது?
நன்மை செய்யக்கூடாதபடி அது என்னை தடை பண்ணுது. இவனுக்குள்ள விருப்பத்தை ஒன்று உண்டாக்கிறாராம். நன்மை செய்ய வேண்டும் என்று, நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்லிக்கினே இருக்கிறார். அவன் நியாயப்பிரமாணத்தை படிக்கிறான், ஆனால் அவனால் நன்மை செய்ய முடியல. ஆவியானவனுக்குள்ள நன்மை செய்யு போதிச்சுக்கினே இருக்கிறாரு. நன்மை செய்கிறதும் அவன் வாழ்க்கையில் காணப்படலை. எந்த நன்மையும் அவன் காணப்படலை. நியாயப்பிரமாணத்தை இப்படி குற்றச்சாட்டப்படாதவன் தன்னுடைய பாவங்கள் வெளியே தெரியாது, ஆனால் அவன் மனதில் தெரியுது, நான் ஒரு பாவி, நான் பாவத்தில் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பது அவனுக்கு புரியுது. எந்த மனுஷன் நீதிமானம் இல்லை. பவுல் சொல்றாரு, நான் பாவிகளிலே பிரதான பாவி நான் சொல்றாரு. அவ்வளோ பரிசுத்தவான், நான் தான் முதல் பாவி நான் தான் அப்படின்றாரு. ஆனால் நான் கடவுளுக்கு விரோதமான காரியத்தை செய்தேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருந்தும் நான் விரும்புகிற நன்மையை செய்யவில்லை. அப்படின்னா இந்த விருப்பத்தை யார் கொடுத்தது? பிலிப்பர் வாசியத்தில் 13ஆம் வசனத்தில் 2:13 விருப்பத்தையும் செய்யும் ஆண்டவர் நமக்குள்ள உருவாக்குறார். இந்த விருப்பத்தை யார் தராரு? ஆண்டவர் தரார். நன்மை செய் என்று சொல்றாரு. ஆனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன்டா, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பாவம் சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நான் நிர்பந்தமான மனுஷன், நான் பாவமான மனுஷன், நான் கட்டாயப்படுத்தப்பட்ட மனுஷன். என்னை சிறைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது இந்த பாவ சிறையிலிருந்து, இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து, இந்த பாவ கட்டிலிருந்து, இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்குறவர் யார் என்று அவன் கதறி புலம்புவதை நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. யார் என்னை விடுதலையாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 18ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என் சரீரத்திலே நன்மை என்பது வாசமா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என் சரீரத்தில் நன்மை என்பதே நன்மையான காரியமே இல்லை. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்யணும்ன்ற விருப்பம் என்கிட்ட இருக்குது, ஆனா நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அந்த நன்மையே நான் செய்ய முடியல. என்ன நினைக்கிறோம்? நன்மை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், இந்த தீமை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வராரு? எல்லா மனுஷனுக்குள்ள, இன்னைக்கு உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்குள்ள நல்லது செய்யணும்னு எண்ணம் இருக்குதுங்க, ஆனா அவனால் நல்லது செய்ய முடியல. ஏன்? அவனுக்குள்ளே குடிக்கொண்டு இருக்கிற பாவம் அவனை நன்மை செய்ய விடமாட்டேங்குது. அவன் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறான் என்றால் வலிக்கட்டாயமாக பிசாசு என்ன பண்ணுறான்? அவனை அந்த பாவத்தை செய்யும்படியாக, அந்த கீழ்ப்படியாமை காரியத்தை செய்யும்படியாக பவுல் புலம்பி கதறுகிறதை பார்க்குறோம். அழுகுறான், கதறான். யார் என்னை விடுதலையாக்க முடியும்? வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, விரும்பாத நான் தீமையை நான் செய்கிறேன். ஆனபடி நான் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்திலே தீமை என்று ஒரு பிரமாணம் காண்கிறேன் என்று சொன்னார். நன்மை செய்ய வேண்டுகிற விரும்புகிற என்னிடத்திலே ஒரு தீமையான ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷனிலே நான் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு பிரியமாக நடக்குகிறேன். என் மனசில் என்ன பண்ணேன்? கடவுளுடைய பிரமாணங்கள்லாம் சத்தியமானது தான், உண்மை தான், அந்த வசனத்தின்படி நான் நடக்கணும், ஆண்டவர் சொல்கிறபடி நான் கேட்கணும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல? நடக்க முடியலையே. பிரியமாக இருக்க விரும்புகிறேன், தேவனுக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன், ஆனால் தேவனுக்கு என்னால் பிரியமாக நடக்க விரும்பலையே என்று ஒரு புலம்பல், அது சத்தத்தை கேட்குறோம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமான போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். நியாயப்பிரமாணம் இருக்கிறது, அது என்னோட கூட போராடுகிறது. ஆனால் என் மனதில் ஒரு பிரமாணம் இருக்கிறது. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் நான் தீமை செய்கிறேன். வேறு ஒரு பிரமாணம் என் மனதில் போடுகிறது. அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் இருந்தவன் மனதின் பிரமாணத்தில் இருந்து ஒரு போராட்டம் அவனுக்குள்ளே, மனதிலே ஒரு போராட்டம். நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற அவன் உள்ளத்திலே, கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிற அவன் உள்ளத்திலே ஒரு போராட்டம் இருக்கிறது. பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது.
அந்த பாவம் என்ன பண்ணுன்னா அவனை கைதியாக்கி கொள்கிறது, அடிமைப்படுத்தி வைத்து இருக்கிறது. நீ உலக மக்களை பாருங்க, இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குறவர் கிறிஸ்து ஒருவர் தான். பாவத்தில் விடுதலை செய்ய, பாவிகளை ரட்சிக்க வந்தவர், பாவத்திலிருந்து மீட்பு கொடுக்க வந்தவர், பாவத்தின் பிரசன்னத்தை அழிக்க வந்தவர், பாவியை மீட்க வந்தவர், பாவியை நேசிக்க வந்தவர், பாவியிலே அந்த வாழ்க்கை வாழக்கூடாது என்பதை கிருபையை கொடுத்து அவனை தூக்கி உன்னதத்தில் உட்கார வந்தவர். அந்த தேவன் அவன் அறியாத வரைக்கும் அவனால் என்ன பண்ண முடியல, நன்மை செய்ய முடியல. சிறையாக்கப்பட்டு இருக்கிறான், பாவத்திலே கட்டப்பட்டு இருக்கிறான். நான் செய்ய வேண்டும் நினைக்கிறத நான் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்கிறான். பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான், கட்டாயப்படுத்தப்படுகிறேன், பாவத்தினாலே நான் நிர்பந்தப்படுத்தப்படுகிறேன். இதை நான் செய்தாதான் ஆகணும், செய்தே ஆகணும், இந்த பாவத்தை நான் செய்தே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நான் பாவ பிரமாணத்தில் சிறையாக இருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படவில்லை என்பதை போல் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தைப்படி குற்றம் சாட்டப்படாதவன் அவன் சொல்லுகிறான், நான் பாவ பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிறேனே, என்னை யார் இந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? நான் நிர்பந்தமானப்பட்ட மனுஷனாக இருக்கிறேனே, நான் விரும்புகிறதை செய்ய முடியலையே, விரும்பாத தீமையை நான் செய்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது நன்மை செய்ய வைப்பார். ஆனால் பாவம் நமக்குள்ளே வரும்போது நம்மை தீமை செய்ய வைக்கிறது, விடுதலையாக்க முடியலையேன்னு சொல்கிறாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோத்தரிக்கிறேன். இப்போ என்ன சொல்லிட்டாரு, ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சோத்திரம். ஏனென்னா இயேசு இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார், அதுக்காக சோத்திரம் பண்றார். அல்லேலூயா. யார் என்னை விடுதலையாக்க முடியும் கேள்வி கேட்டுட்டு அவரே சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் யார்? ஒரு காலத்தை எதிர்த்தவன், இயேசுவை எதிர்த்தவன், கிறிஸ்துவை எதிர்த்தவன், கிறிஸ்துவ கொள்கையை எதிர்த்தவன், சிலுவையை எதிர்த்தவன். இப்போ என்ன பண்ணா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு சோத்திரம். ஆதலால் நான் என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்துக்கும் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இப்போ என்ன சொல்றாரு, மனதில் நான் தேவ பிரமாணத்துக்கு ஊழியத்தை செய்தேன், என் சரீரத்தை பார்த்தினா என்ன பண்ண, பாவ பிரமாணத்துக்கு ஊழியத்தை செய்தேன். மனசளவில் நான் கடவுளுக்கு தான் பயந்து நடந்தேன். ஆனால் என் செய்கையை பார்த்தா, என்னை பார்த்தா நான் பொய் சொல்கிறவனாக இருந்தேன், திருடுறவனாக இருந்தேன், தப்பான வாழ்க்கை வாழ்ந்தவனாக இருந்தேன். இதுதான் நான் என்ன செய்தேன், செய்து கொண்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்கிறாரு, கிறிஸ்துவுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதிலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டது. அல்லேலூயா. பாவ பிரமாணத்தில் இருந்தவனை இந்த கிறிஸ்துவனுடைய ஜீவ பிரமாணம், இயேசு சிலுவையிலே ஜீவனை கொடுத்தாரே, ரட்சிப்பு உண்டாக்கினாரே, நீதி பிரமாணத்தை உண்டாக்கினாரே, அந்த ரத்தம் இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவ பிரமாணம் என்னை இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டது. அல்லேலூயா. இந்த பாவ பிரமாணத்துக்கு நான் அடிமை இல்லை. பவுல் சொல்றார், இயேசு என்னை விடுதலை செய்து விட்டார். இந்த பாவ பிரமாணத்திலிருந்து, இந்த நியாய பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார். ஆகினாலே சோத்திரம். நான் ஆவியின்படி நடக்கிற அப்படின்னாலே எனக்கு நரக தண்டனை இல்லை, எனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. ஏனென்றால் கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி விட்டார், என்னை பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலையாக்கி விட்டார். எனக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த நரக தண்டனை இனி இல்லை. ஏனென்றால் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்து மீட்டதினாலே அந்த நரக ஆக்கினியிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவையில் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு, பாவம் மரணம் என்கிற பிரமாணம், பாவம் செய்தால் செத்தாகணும், அதுதான் பிரமாணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகணும், அதுதான் பிரமாணம். அப்போ இந்த பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிட்டுன்னு சொல்றார். அல்லேலூயா. எந்த பிரமாணம்? ஜீவ பிரமாணம், இயேசு கிறிஸ்துடைய ஜீவ பிரமாணம். அல்லேலூயா. அவருடைய ஜீவனை நமக்காக பிரமாணமாக வைத்தார். அல்லேலூயா. பலியாக வைத்தார். பிதா அவருடைய ஜீவனை கசக்கி பிழிந்தார். அல்லேலூயா. அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே, நம்முடைய பாவங்களுக்காகவே, நம்முடைய மீறுதலுக்காகவே சிலுவையில் அறையப்பட்டாரா. அல்லேலூயா.
எதற்காக அவர் அறையப்பட்டார்? நாம் நினைத்தோம், என்ன நினைச்சுன்னா, அவர் ஏதோ பாவம் செய்து, அவர் ஏதோ அநியாயம் செய்து அதனால் தான் சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் எண்ணினோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் சிலுவையிலே தொங்கினார் என்று ஏசாயா சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினார். எப்படி? நீ மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணத்தை செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி இயேசு கிறிஸ்துவே இந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றினார். மனுஷனாக இருந்த நாங்கள் மோசே முதல் கொண்டு எல்லாரும் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து வந்தோம். இந்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதும் நிறைவேற்றி முடித்து விட்டார். தேவனே இதை செய்து முடித்து விட்டார். பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படி தம்முடைய குமாரனை வாசிங்க, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார், அழித்தார். தன்னுடைய மாம்சத்தை கொடுத்து, தன்னுடைய சரீரத்தை கொடுத்து அந்த பாவத்தின் ஆதிக்கத்தையும் வல்லமையும் அழித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் அழித்து விட்டார், அக்கிரமத்தை அழித்து விட்டார், நோயை அழித்து விட்டார், வியாதியை அழித்து விட்டார், மரணத்தை அழித்து விட்டார். எல்லாம் அழிவுக்குண்டானது. அந்த அழிவிலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அவர் சிலுவையில் மரித்தார் என்றால் தேவ சித்தத்தை இப்படி நிறைவேற்றினார். அல்லேலூயா. சிலுவையில் ஏன் மரித்தான் அப்படின்னு கேட்டால், ஏசியாயா சிலுவையில் மரித்தா? சில பேர் கிண்டல் பண்ணுறான், பரியாசம் பண்ணான். இதை செய்யதான். ஆமென், அல்லேலூயா. இந்த மனுஷனை நான் மீட்க வேண்டும்னா என் சரீரத்தை நான் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆமே, அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்ளணும். ஆமே, இதெல்லாம் நான் செய்தாதான் மனிதன் அந்த பாவ வாழ்விலிருந்து மீட்க முடியும் என்பதை தேவன் உணர்ந்து, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆங்க கடவுது என்று தன்னை மரண பரியந்தும் தன்னை கீழ்ப்படுத்தி பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.